ஸ்ரீ விஷ்ணு புராணம் 113ஆம் பகுதி. தேவி உஷையின் மையல் உறவும் பானாசுர போராட்டமும். தேவி உஷையின் தந்தையான பானாசுரன் முன்பொரு சமயம் சிவபெருமானை தொழுது, சுவாமி, எனக்கு 1000 திருக்கரங்கள் இருப்பதால் எனக்கு வெறுப்பே உண்டாகிறது. அவைகளுக்கு தக்க யுத்தம் உண்டானால் அல்லவோ பயன், இல்லாமற் போனால் வீண் சுமையான இந்த கரங்களால் எனக்கு ஆக வேண்டுவதுதான் என்ன? ஆகையால் இக்கரங்கள் எனக்கு பயன்படும்படியான ஏதாவது யுத்தம் வருமா என்று கேட்டான். அதற்கு சிவபெருமான், அட பானா, மயில் அடையாளமுள்ள உன் வீர கொடியானது எப்போது முறிந்து விழுகிறதோ அப்போது பேய்கள் முதலானவை மகிழும்படியான மாபெரும் யுத்தம் ஒன்று மூடும் என்றார் ஈசனார். அவரை பாணன் தொழுதுவிட்டு தன் அரண்மனைக்கு சென்றான். சிறிது காலம் கழித்து ஒரு நாள் அவனது கொடிமரம் முறிந்ததைக் கண்டு அவன் மிகவும் மகிழ்ந்திருந்தான். அந்த சமயத்தில் உஷையின் தோழியான சித்திரலேகை என்பவள் தனது யோக வித்தை சிறப்பினால் துவாரகை சென்று அனிருத்தனை தூக்கி கொண்டு வந்து உஷையின் அந்த புறத்தில் சேர்த்தாள். அனிருத்தனான அந்த கனவு நாயகன் தன் கைக்கு கிடைத்ததும் உஷை மிகவும் மையல் வேகம் கொண்டு அவனோடு தான் விரும்பிய போகங்களையெல்லாம் அனுபவித்து வந்தாள். இந்த செய்தியை அங்கிருந்த காவலர்கள் அறிந்து பானாசுரனிடம் சென்று, அரசே, கன்னி மாடத்தில் யாரோ ஒரு அரசகுமாரன் எப்படியோ பிரவேசித்து நம்முடைய கன்னியோடு சுகித்து கொண்டிருக்கிறான் என்று கூறினார்கள். அதை கேட்டதும் பானாசுரன் மிகவும் கோபமடைந்து கிங்கர சைன்யத்தை கொண்டு அனிருத்தனை எதிர்த்தான். அனிருத்தனோ அங்கிருந்த வாசலில் உள் தடியை கொண்டு பானாசுரனின் சேனா வீரர்களை நாசம் செய்தான். அவர்கள் அனைவரும் அனிருத்தனோடு போரிட்டு யாதவ வீரனால் ஜெயிக்கப்பட்டனர். அதனால் ஏங்கிய பாணனிடம் அவன் அமைச்சன் மாயையை கொண்டு போர் செய்யும்படி ஆலோசனை வழங்கினான். பானாசுரனும் அப்படியே மாயையினால் போர் செய்து அனிருத்தனை நாகாசுரத்தினால் கட்டி போட்டான். இந்நிலையில் துவாரகையில் அனிருத்தனை காணாமல் யாதவர்கள் யாவரும் அவன் எங்கே போயிருப்பான் என்று யோசித்தார்கள். பாரிஜாத மரம் காரணமாக பகை கொண்ட தேவர்களை அவனை அபகரித்து சென்றனரோ என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது நாரத மாமுனிவர் துவாரகை சென்று சித்திரலேகை என்பவள் தனது யோக சக்தியினால் அனிருத்தனை பானாசுரனின் நகரத்திற்கு கொண்டு போய் உஷையிடம் சேர்த்தது முதல் அனிருத்தனை பானாசுரன் நாகாஸ்திரத்தில் கட்டி போட்டிருப்பது வரையிலுள்ள செய்திகளை எல்லாம் யாதவர்களிடம் விவரித்து கூறினார் நாரத மாமுனிவர். அதை கேட்ட யாதவர்கள் தேவர்கள் மீது தாம் கொண்ட சந்தேகம் நீங்கினார்கள். பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் தம் பெரிய திருவடியான கருடனை நினைத்தார். உடனே வந்து நின்ற கருடாழ்வாரின் தோள் மீது ஸ்ரீகிருஷ்ணர் ஏறிக்கொண்டு பலராமர், பிரத்யும்னர் முதலானவர்களுடன் சோனிதபுரத்திற்கு சென்றார். அங்கு காவல் புரிந்து வந்த சிவனுடைய பிரதம கணங்கள் சிவபக்தனான பானாசுரனுக்காக ஸ்ரீகிருஷ்ணர் முதலானவர்களை எதிர்த்தனர். அவர்களை எல்லாம் துவம்சம் செய்து ஸ்ரீகிருஷ்ண பகவான் பானபுரத்திற்கு வந்தார். அங்கு சிவனால் ஏவப்பட்ட ஒரு ஜுவரம் 3 பாதங்களும் 3 தலைகளும் கொண்டதாய் பாணனுக்காக சாரங்கபாணியுடன் போர் செய்தது. அந்த ஜுவரம் 3 சாம்பலையே ஆயுதமாக பிரயோகிக்கவே அது பட்டு பலராமர் கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ணரை கட்டி கொண்டு ஆறுதல் அடைந்தார். அப்போது ஸ்ரீமன் நாராயணரும் ஒரு புதிய ஜுவரத்தை உண்டாக்கினார். அதன் சக்தியால் சிவனின் சைவ ஜுவரமானது உடனே சுவாமியின் தேகத்திலிருந்து ஓடி போய் நடுங்கியது. அப்போது பிரம்மதேவர் பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க ஸ்ரீகிருஷ்ணனும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி தம்முடைய வைஷ்ணவ ஜுவரத்தை தன்னுள்ளே ஐக்கியப்படுத்தி கொண்டார். பிறகு சைவ ஜுவரம், எம்பெருமானே, அடியேனுக்கு தேவரீரோடு நேர்ந்த யுத்தத்தை நினைக்கும் மனிதருக்கு ஜுவரத்தினால் உண்டான துன்பம் ஏற்படாமல் இருக்க கடவது என்று கூறிவிட்டு போய்விட்டது. பிறகு ஸ்ரீகிருஷ்ணன் அக்னி தேவர் 5வரையும் நாசம் செய்து அவர்களுடன் வந்த அசுர சேனைகளையும் விளையாட்டாகவே சூரணமாக்கினார். இவ்விதமாக தன் படைகள் நாசமாவதை கண்ட பானாசுரன்
தன் சேனைகள் அனைத்தையும் திரட்டிக் கொண்டு போர் செய்ய வந்தான். அவனுக்கு பக்க பலமாக சிவனும் சுப்பிரமணியர் முதலானவர்களும் வந்தார்கள். இவ்வாறு ஹரிஹர புத்திரர்களுக்குள் மிக கொடிய யுத்தம் உண்டாயிற்று. அஸ்திர சஸ்திர ஜுவாலையினால் உலகம் கலங்கியது. பிரளயமே வந்ததாக தேவர்கள் கருதினர். இவ்விதமாக பெரும் போர் நடக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணர் சீரும் பாணாஸ்திரத்தை சிவன் மீது பிரயோகம் செய்யவே ஒன்றுமே செய்யாமல் சிவபெருமான் கொட்டாவை விட்டுக்கொண்டு சோர்ந்து போகும்படி செய்தார். அதனால் தைத்தியரும் பிரதம கணங்களும் நாசமடைந்தனர். சிவபெருமான் சக்தியற்றதால் தேர் தட்டிலேயே சோம்பலாக இருந்தார். இதனால் சிவகுமாரனான முருகனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனான முகுந்தனுக்கும் போர் நிகழ்ந்தது. ஸ்ரீகிருஷ்ணன் ஓர் ஹூங்காரம் செய்தார். உடனே அது முருகனின் வேலாயுதம் அடித்து சென்றது. பக்ஷிராஜனான கருடன் முருகனின் வாகனமான மயிலை அடித்து வீழ்த்தினார். அப்போது பிரத்யும்னன் அம்புகளை பிரயோகித்ததால் முருகன் சமர்க்களத்திலிருந்து ஓடிப்போனார். பலராமர் வீசிய ஆயுதங்களால் பாணாசுரனின் படைகள் நிலை குலைந்து ஓடின. பாணாசுரன் ஸ்ரீகிருஷ்ணரோடு கடும் போர் புரியலானான். ஸ்ரீகிருஷ்ணரது கவசத்தை பிளக்கத்தக்க கொடிய அம்புகளை பாணன் பிரயோகித்தான். அவன் செலுத்திய அம்புகளாலேயே தடுத்த ஸ்ரீகிருஷ்ணர் பாணனை சம்ஹரிக்க எண்ணி அநேக ஆயிரம் சூரிய சக்தி மிக்க தம் சுதர்சன சக்கரத்தை எடுத்து பிரயோகித்தார். அப்படி அவர் பிரயோகிக்கும் போது கோடரி என்ற அசுர வித்யா ரூபமான தேவதை திகம்பரியாக ஸ்ரீகிருஷ்ணரின் எதிரில் வந்து நின்றாள். அவ்விதம் அவள் நிர்வாணமாக நின்றதால் கண்ணன் தம் விழிகளை மூடிக்கொண்டு பாணாசுரனின் கரங்களை சேதிக்கும்படி திருவாழியை பிரயோகித்தார். அந்த சக்கரம் பாணாசுரனின் வலிமை மிகுந்த ஆயுதங்களை சேதப்படுத்திவிட்டு வன்மையுள்ள அவனுடைய 1000 தோள்களையும் முறையே சிதைத்துவிட்டு சுவாமியின் திருக்கைக்கு திரும்பி வந்து சேர்ந்தது. ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் தமது திருவாழியை பாணாசுரனை சம்ஹரிப்பதற்காக செலுத்த நினைப்பதையும் பாணாசுரன் கைகளற்று தாரை தாரையாக இரத்தம் ஒழுக துடித்து நிற்பதையும் கண்ட பரமசிவனார் கண்ணனிடம் வந்து விண்ணப்பம் செய்யலானார். ஸ்ரீகிருஷ்ணரே, தாமே பரமேஸ்வரனும் பரமாத்மாவும் ஆதி அந்தமில்லாதவரும் புருஷோத்தமனமான ஸ்ரீஹரி என்பதை நான் அறிவேன். பிரியக்குகளில் ஒரு திருமேனியை எடுத்து வருவதெல்லாம் உனக்கு ஒரு திருவிளையாடல். ஆகையால் நீ மனிதன் அல்ல, அண்டினவரை ஆதரிப்பவனே. இந்த பாணாசுரனுக்கு நான் அபயம் அளித்திருக்கிறேன். அதை நீ பொய்யாக்காமல் இருக்க வேண்டுகிறேன். நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்ற கர்வத்தினால் அவன் இப்படி செய்தானே அன்றி உன் திறத்தின் விரோதத்தால் அபராதம் செய்தவன் அல்ல. ஆகையால் அவன் குறையை என் பொருட்டு மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். இவ்விதம் சூலபாணியாக நின்ற உமாபதியை நோக்கி ஸ்ரீகிருஷ்ணன், ஓ சங்கரனே, தாம் வரம் கொடுத்திருப்பதால் இந்த அரக்கன் பிழைத்திருக்கட்டும். உமது வார்த்தைக்கு மதிப்பளித்து நான் என் சக்கரத்தை பிரயோகிக்காமல் இப்போதே நிறுத்தி விடுகிறேன். தாம் அபயம் கொடுத்தது நான் அபயம் கொடுத்தது போலே ஆகும். தாம் தம்மை என்னோடு இணைந்தவராகவே கருதலாம். தாம் என் சொரூபம் தேவாசுர மனுஷ்யாதி ரூபமான பிரபஞ்சம் என் சொரூபம், என்னையன்றி ஒன்றுமில்லை. இந்த உண்மையை தாம் அறிந்து கொள்வீராக. உலகத்தார் மாயையால் இந்த பிரபஞ்சத்தை என் சொரூபம் அல்லாததாக நினைத்து தம்மை என் சொரூபமன்றி வேறுபட்டவராக நினைக்கிறார்கள். நந்தி கொடியோனே, தமது விஷயத்தில் நான் அனுகிரகமுடையவனானேன். நான் துவாரகை செல்கிறேன், தாமும் தமது இருப்பிடம் செல்வீராக என்று கூறிவிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் தம் பேரன் அனிருத்தன் கட்டுப்பட்டு கிடக்கும் இடத்திற்கு விரைந்தார். அங்கு அனிருத்தனை கட்டியிருந்த சர்ப்ப பாசங்கள் எல்லாம் கருடனின் காற்று பட்டதுமே நசிந்தன. பிறகு ருக்மிணி வல்ல அனிருத்தனையும் அவனது பத்தினி உஷையையும் பெரிய திருவடியின் தோள் மேல் ஏற்றி பிரத்யும்னனுடன் துவாரகைக்கு எழுந்தருளினார். மைத்ரேய முனிவரே, இவ்விதமாக எம்பெருமான் பூபாரம் தீர்க்க துவாரகையில் தம் தேவியரோடும் புத்திர பௌத்திரர்களுடனும் வாழ்ந்து கொண்டிருந்தார். 113ஆம் பகுதி நிறைவடைந்தது.